செய்தி. வணக்கம். பிபி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருதி. ஒன்றிய அரசை கண்டித்து திமுக சார்பில் நெமிலி அருகே ஆர்ப்பாட்டம். அமைச்சர் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் பங்கேற்பு. சம்பள காசை திருடாது, ஏழைகள் வயிற்றில் அடிக்காது. மோடி என்னாச்சு? பாஜக அரசே பதில் சொல். மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறார் எங்க சிஎம். தமிழகத்தை ஒன்றிய அரசு எப்பொழுதும் வஞ்சிக்கிறது. தமிழக முதல்வர் தலைமையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் பேச்சு. ஒன்றிய அரசு 100 நாள் வேலை திட்டத்தில் வழங்க வேண்டிய 4000 கோடி ரூபாயை வழங்காததை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த தக்கோலம் கூற்றுரோடு பகுதியில் திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமைச்சர் ஆர் காந்தி தெரிவிக்கையில், 2 ஆண்டுகளாக நிதி வழங்காமல் ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தி வருவதாகவும், மேலும் கல்வி நிதியை வழங்காமல் மும்மொழி கொள்கையில் ஏற்றுக்கொள்ள ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுப்பதாகவும், ஆனால் தமிழக முதலமைச்சர் மும்மொழி கொள்கையை ஏற்காமல் தொடர்ந்து போராடி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை பெறுவார் என அமைச்சர் காந்தி தெரிவித்தார். இதில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் வடிவேலு மற்றும் திமுக நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.